சிறிதளவு அச்சத்தாலும் உயிர் பயத்தினாலும் வறுமையினாலும் உடல் இழப்பு ஏற்பட்டும் நாம் சோதிப்போம். பொறுத்து கொண்டவர்களுக்கு நற்செய்தி இருக்கு. 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிர்களையும் உடல்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் நாம் விலைக்கு வாங்கி கொண்டோம். இது அல்லாஹ் தௌபால ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். அதே மாதிரி சஃப்ல ஒரு வாக்குறுதி இருக்கு. இது மாதிரி அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்குன்னு தனியாக ஒரு பயான் போட்டு அது மட்டுமே இன்ஷால்லாஹ் பேசுகிறேன். புரியுதா? அந்த வாக்குறுதி பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அந்த வாக்குறுதி மேட்ரே கிடையாது. ஏன் ஷைத்தான் நமக்கு என்ன தெரியுமா இன்னொன்று சொல்லியிருக்கான்? அல்லாஹ் பேரன்புடையவன், அளவற்ற அருளாளனுக்கு மீனிங் நம்ம என்ன இழிச்சவன், அளவற்ற அருளாளன். அபூபக்கர் உமரை போட்டு பெண்ட் எடுத்துட்டு நம்மளை மாதிரி ஆளுக்கு சொர்க்கத்திற்கு அனுப்புனான்னு வச்சுங்க, அது எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? அது நீ ஏன் நினச்சிப்பார், ஒரு பையன் 100 கொஸ்டினுக்கு அக்யூரேட்டாக மார்க் எழுதுறான், இன்னொருத்தன் 0 பேப்பரில் எழுதுறான், 2 பேருக்கும் ஆல் பாஸ் போட்டாச்சு. உனக்கு அவனை பற்றி நீ கவலைப்படாத, நீ எழுதுனதுக்கு 100க்கு 100 நான் பாஸ் போட்டேன், இவனுக்கு 0க்கு 100ன்னு பாஸ் போட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுவேன்? என்னத்தையே நான் படிக்கணும்? 0 மார்க்குக்கு சொர்க்கம் போகிறான்னா நான் எதுக்கே படிக்கணும்? இப்போ சஹாபாக்கள் அந்த இடத்துல அப்ஜெக்ஷன் கேட்பாங்க. அதுதான் இப்போ இந்த வசனம் படிக்கும்போது எல்லாம் புரிஞ்சிடும். அல்லாஹ் சொல்கிறான், பிறகு விவகாரம் தீர்க்கப்பட்டு விடும்போது ஷைத்தான் கூறுவான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருந்தானோ அவை அனைத்தும் உண்மையானவையே. இப்போ குரானில் அல்லாஹ் ஷைத்தான் நாளைக்கு என்ன பேசுவான்னு இப்போவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். டைம் மிஷினில் நம்ம ட்ராவல் பண்ணி பல வருஷங்கள் தாண்டி ஒரு விஷயம் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 7வது வானத்திற்கும் மேலே இருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு இதிலிருந்து அங்கேருந்து பல லைட் இயர்ஸ் தாண்டி அங்கேருந்து ஜிப்ரீல் கொண்டு வந்து ரசூல்லாட்ட கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டான். இதுக்கப்புறமும் இப்லீஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் நரகத்துக்கு போனோம்னா நம்மளோட ஒரு முட்டாள் யார் இருக்கு? அப்போ நம்மளை பார்த்து தான் நான் முஸ்லீம் இஸ்லாத்தை கற்றுக்க போகிறாங்க. அவங்களுடைய பாவ மூட்டையும் நம்ம மேலே தான் விழுவும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இவன் அனைத்தும் உண்மையான, யார் சொல்கிறா? இப்லீஸ் சொல்கிறா, மேலும் நான் உங்களுக்கு அளித்திருந்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி தரவில்லை. நான் என்ன சொன்னேன்? இங்கே வாங்க, அல்லாட்ட பேசி நம்ம எப்படியாவது சொர்க்கத்தை வாங்கிக்கலாம், இந்த ஜமாத்தை ஃபாலோ பண்ணுங்க சொர்க்கத்தை வாங்கிக்கலாம், இந்த ஜும்மா தொழுகையை சொல்லுங்கள் வாங்கிக்கலாம், இந்த 5 நேர தொழுகை வாங்கிக்கலாம், ரமலான் உம்ராவை தொழுங்க வாங்கிக்கலாம், ஹஜ்ஜு செய்யுங்க வாங்கிக்கலான்னு நான் சொன்னேன். ஆனால் எதுவுமே நான் நிறைவேற்றி தரல. நான் ரிவர்ஸ் வாங்குறேன் சொல்கிறான், நான் ரிவர்ஸ் வாங்குறேன். உங்கள் மீது எனக்கு எந்த ஆதிக்கமும் இருக்கவில்லை. நான் உங்களை வலுக்கட்டாயமாக நீங்கள் பள்ளிவாசல் போயிட்டு இருக்கும்போது உங்கள் கையை பிடிச்சி நீ அப்படி போகணும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு நான் வேறு வேலைக்கு பார்க்க சொல்லி நான் அனுப்பலை. நீங்கள் என்னமோ குரான் கற்றுக்கிறதுக்கு